ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மொசைக் பேட்டர்ன் பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பேட்டர்னுக்காக உங்களுக்கு சர்க்கிள் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் அந்த சர்க்கிள் பார்ட்டை நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நான் சர்க்கிள் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கனால அந்த பார்ட்டை நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அது தெரியாதவங்க கீழே போய் பாருங்கள். இப்போ நான் ஒரு 4 செயின்ஸ் போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நான் போயிட்டு 11 டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ மொத்தமாக நமக்கு 12 டபுள் க்ரோஷே இருக்கும். ஸோ 12 டபுள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்படி நம்ம சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணுவோமோ அதே போல் 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா உங்களுக்கு சர்க்கிள் பேசிக்ஸ் தெரிலன்னு அர்த்தம். அது கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் சர்க்கிளில் உங்களுக்கு பேஸ்கெட் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்துட்டால் போதும். நான் எனக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே மட்டும் போட்டு வர போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே நான் போட்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த ரோவை ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டு வரணும். இது நம்மளோட பேஸ்கெட்டோட சைடில் இன்க்ரீஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த ரோவை பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே தான் போட்டு வரேன். இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ரோவும் நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. உங்களுக்கு பேஸ்கெட் எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ நான் இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். ஸோ எனக்கு பேஸ்கெட் எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோலையும் நீங்கள் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ரோவும் இதே போல் தான். இப்போது ஒவ்வொரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இதே போல் தான் இந்த சைடு இன்க்ரீஸ் நீங்கள் பண்ணிட்டு வரணும். இதில் இன்க்ரீஸ்ன்னு சொன்னது நான் பேஸ்கெட்டோட ஹைட். இப்போ பாருங்கள், எனக்கு தேவையான பேஸ்கெட் ஹைட் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்லையா? இதுக்கு மேலே நம்ம மொசைக் பேட்டர்ன் போட போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியாதவங்க இதில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் இதுலேயும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைனாக சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியதெல்லாம் சிங்கிள் க்ரோஷே எல்லாம் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணணும். டபுள் க்ரோஷே எல்லாம் ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா நான் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக புரியும். இப்போ நான் இந்த எல்லோ கலர் த்ரெட்டால் ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேக் லூப்பில் நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வர போகிறேன். ஸோ நான் சிங்கிள் க்ரோஷே எல்லாம் பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். டபுள் க்ரோஷே எல்லாம் ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஆனால் இந்த வீடியோவை முழுசாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பாருங்கள், நான் சிங்கிள் க்ரோஷே எல்லாம் பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ இந்த ரோ இந்த எல்லோ கலர் த்ரெட்டால் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அந்த கீழே வயலட் கலரை கீழே விட்டுறணும்.
நான் இந்த குட்டியான த்ரெட்டை வந்து இது கூடவே வச்சு தைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பார்த்தீங்களா, நான் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத, ஃப்ரண்ட் லூப் நமக்கு அப்படியே பேலன்ஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த ரோல இந்த ஃப்ரண்ட் லூப்பில் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுற மாதிரி சான்சஸ் வரும். அதுக்காக தான். ஸோ இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது இந்த கலரை கீழே விட்டுட்டு வயலட் கலரை எடுத்துக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட்டு உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷே நான் என்ன சொன்னேன், ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில் சொன்னேன்னா, ஸோ இந்த ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் எப்பயுமே டைட்டாக தான் இருக்கும். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா தேடி கண்டுபிடிச்சி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 5 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷே எல்லாம் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் இந்த எல்லோ கலரை கீழே விட்டுட்டேன். நான் பேக் லூப்பில் 5 சிங்கிள் க்ரோஷே, அதாவது 5 ஸ்டிச்சில் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டு வர போகிறேன் பேக் லூப்பில் மட்டும். ஸோ சிங்கிள் க்ரோஷே எல்லாம் பேக் லூப்லேயும், டபுள் க்ரோஷே எல்லாம் ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்லேயும் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு டபுள் க்ரோஷே 5 சிங்கிள் க்ரோஷேன்னு நம்ம பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். அடுத்தது ஒரு டபுள் க்ரோஷே போடணுமா, டபுள் க்ரோஷே ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில். அப்புறம் 5 சிங்கிள் க்ரோஷே போடணுமா. ஸோ இந்த டபுள் க்ரோஷே பின்னாடி ஒரு ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் விட்டுட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ணணும். ஸோ இதே போல் ஒரு டபுள் க்ரோஷே 5 சிங்கிள் க்ரோஷேன்னு டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே போடுறேன்னா, இப்போ இந்த டபுள் க்ரோஷேக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டிச்சை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். விட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸோ இதே போல் நீங்கள் டோட்டலாக இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வயலட் கலரை கீழே ட்ரா பண்ணிவிட்டு எல்லோ கலரை எடுத்துகிட்டு உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட பேக் லூப்பில் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே வந்து ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நல்லா பாருங்கள், ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில் தான் நான் ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். அதுக்கப்புறம் 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ சிங்கிள் க்ரோஷே எல்லாம் பேக் லூப்பில் போடுங்க. மூணு சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே வந்து ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில் போய் போடணும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போது சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, 3 சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே. ஸோ இதே பேட்டர்னையே தான் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வரணும். ஸோ சிங்கிள் க்ரோஷே எல்லாம் பேக் லூப்லேயும், டபுள் க்ரோஷே எல்லாம் ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்லேயும் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இந்த பேட்டர்னை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வாங்க. நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்படி டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எல்லோ கலர் கீழே விட்டுட்டு வயலட் கலர் எடுத்துக்கோங்க. உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஒரு செயின் போட்டுட்டு நான் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ சிங்கிள் க்ரோஷேலாம் நான் என்ன சொன்னேன், பேக் லூப்பில் ஒர்க் பண்ணணும். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில். அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில். அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே.
அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்பில். ஸோ இதே பேட்டர்னை தான் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வரணும் இந்த ரோ ஃபுல்லாக. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடணும். மூணு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷே எல்லாம் பேக் லூப்பில். அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில். இது முடிச்சதுக்கப்புறம் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஸோ இப்போ இதே போல் தான் 3 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷேன்னு ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இதே ரோவை இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கோங்க. ஸோ இப்படியே நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்மளோட பேட்டர்ன் இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ரோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரோ 3யை நம்ம எப்படி பண்ணமோ அதே போலே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு நான் ரோ 3யை ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போது ஒரு செயின் போட்டுட்டு நம்ம ரோ 3ல் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோமா, அதே போல் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டபுள் க்ரோஷே மேலேயே நம்ம டபுள் க்ரோஷே போடுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்காம ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப் என்ன இருக்கோ அதில் நீங்கள் போய்ட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்தது டபுள் க்ரோஷே. ஸோ இந்த டபுள் க்ரோஷேஸ் எல்லாம் டபுள் க்ரோஷே மேலேயே டபுள் க்ரோஷே போடுற மாதிரி வரும். ஸோ அது டபுள் க்ரோஷேவாக இருந்தாலும் சரி, சிங்கிள் க்ரோஷேவாக இருந்தாலும் சரி, பேட்டர்ன் எப்படி இருக்கோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரோ 3ல் 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷேன்னு போட்டு வந்தேன் இல்லையா, அதே தான் நான் இந்த ரோ ஃபுல்லாக பண்ணிட்டு வரப்போகிறேன். ஸோ நீங்களும் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ அப்படி நான் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில். அதுக்கப்புறம் அடுத்த ரோ எப்படின்னா, ரோ 2வை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ரோ 2ல் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோமா ரோ 2ல், அதே போல் இங்கேயும் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போடுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் எப்பயுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே ப்ரீவியஸ் ரோ ஃப்ரண்ட் லூப்பில். அதுக்கப்புறம் 3 சிங்கிள் க்ரோஷே. மூணு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே. ஸோ இதே பேட்டர்னே தான் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வரணும் இந்த ரோ ஃபுல்லாக. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நான் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் இப்படி இருக்கும். நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டுட்டேன். இப்போது நெக்ஸ்ட் ரோ நம்ம எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம எப்படி பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கே ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேயே போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதே போல் தான் நம்ம இங்கே ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேயே போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் எப்பவுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 5 சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஒரு டபுள் க்ரோஷே 5 சிங்கிள் க்ரோஷேன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எப்படி பண்ணமோ அதே போல் நீங்கள் இதை ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வந்துடணும். இப்போ டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க எல்லா த்ரெட்டையும். இப்போ நம்மளோட பேஸ்கெட்டோட பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கும் பாருங்கள். அதுக்கு வந்து பார்டர் வச்ச மாதிரி அழகாக எவ்வளோ அழகாக இருக்குன்றது. எனக்கு பர்சனலாக இந்த பேட்டர்ன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதே பேட்டர்னை வச்சு நான் ஒரு ஸ்கார்ஃப் கூட பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். நான் ஸ்கார்ஃப் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு த்ரெட்டும் மாற்றுறனால கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓரங்களில். நான் ஏற்கனவே மொசைக் பேட்டர்ன் ஸ்கார்ஃப் போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரியும். ஸோ இதே பேட்டர்னை நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேஸ்கெட்டும் ஸ்கார்ஃப்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே பேட்டர்னை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செஞ்சுட்டு நம்ம க்ரோஷே தமிழ் எஃபி பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரோஷே தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கார்ஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.